அரசாங்கம் வழங்கிய ரான் 95 பெட்ரோல் மானியத்தை சிங்கப்பூர் பதிவு எண் கொண்ட வாகனத்துக்கு நிரப்பப்பட்ட சம்பவம் தொடர்பாக ஜோஹர் இஸ்கண்டார் புத்திரி இக்கோ பொத்தானி பகுதியில் உள்ள ஒரு பெட்ரோல் நிலையம் மீது அதிகாரிகள் விசாரணையை தொடங்கியுள்ளனர். இந்த சம்பவம் தொடர்பான புகைப்படங்கள் பிப்ரவரி 1ஆம் தேதியன்று சமூக ஊடகங்களில் பரவியதை தொடர்ந்து ஜோஹர் மாநில உள்நாட்டு வர்த்தகம் மற்றும் வாழ்க்கை செலவுத்துறை அமைச்சு உடனடி நடவடிக்கை எடுத்துள்ளது. தகவல் கிடைத்தவுடன் அந்த பெட்ரோல் நிலையத்தின் சிசிடிவி காட்சிகள் ஆய்வு செய்யப்பட்டதுடன் அதன் அடிப்படையில் வெளிநாட்டு பதிவு எண்ணுடன் உள்ள ஹோண்டா ஸ்பாடா வாகனம் அந்த நிலையத்தில் எரிபொருள் நிரப்பியது உறுதி செய்யப்பட்டதென்று அத்துறையின் இயக்குநர் லில்லி சஸ்லிண்டா தெரிவித்திருந்தார். மேலும் ரசீதுகள் மற்றும் பரிவர்த்தனை பதிவுகளை சரிபார்த்ததில் நிரப்பப்பட்ட எரிபொருள் ரான் 95 என்பதும் உறுதி செய்யப்பட்டுள்ளது. இதையடுத்து வெளிநாட்டு பதிவு வாகனங்களுக்கு ரான் 95 விற்பனை செய்யக்கூடாது என்ற விநியோக கட்டுப்பாட்டு விதிமுறைகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. இக்குற்றம் நிரூபிக்கப்பட்டால் 1 மில்லியன் ரிங்கிட் வரை அபராதமும் 3 ஆண்டுகள் வரை சிறை தண்டனையும் விதிக்கப்படும் என்று கூறப்படுகின்றது. அரசாங்க பல்கலைக்கழக அங்கீகாரத்துடன் வேலை செய்து கொண்டே படிக்க ஒரு அரிய வாய்ப்பு. வத்திகா ரிசோர்சஸ் ஏற்பாட்டில் ப்ரொஃபஷனல் பேச்சுலர் இன் பிசினஸ் மேனேஜ்மெண்ட் கல்வி வாய்ப்பு. திறனை மேம்படுத்தி வாழ்க்கையில் முன்னேற உடனே தொடர்பு கொள்ளுங்கள். விலையோ மலிவு, செலவோ குறைவு, தரமோ உயர்வு, மனமோ நிறைவு. மக்களின் தேர்வு என்ரிகோஸ் முழு ஆடை சத்துள்ள பால்மாவு.